ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உணர்ச்சிகரமான கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு புகழ் பெற்றவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அத்தகைய படங்களுக்கு வசனம் எழுதுவதில் முத்திரை பதித்தவர் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். அத்தகைய படங்களை இயக்குவதில் புகழ் பெற்றவர் பீம்சிங். இவர்களுடைய கூட்டில் உருவான படம்தான் 1960 வெளிவந்த படிக்காத மேதை. தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலகட்டத்தில் வங்க மொழியிலிருந்து பல திரைப்படங்கள் ரீமேக் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி உருவான படங்கள் வெற்றியும் பெற்றுள்ளன. அதில் சிவாஜி அவர்களுடைய வரிசை படமான படிக்காத மேதையும் ஒன்று. பீம்சிங் சிவாஜி அவர்களுடைய வரிசை படங்களில் பாலாடை, பாதுகாப்பு படங்கள் தவிர அனைத்து படங்களும் வெற்றி பெற்றன. பாசமலர் போல பல படங்கள் சரித்திர சாதனையும் வசூல் சாதனையும் படைத்தன. பழம்பெரும் இயக்குனர் பீம்சிங்கின் வரிசை படங்கள் புகழ் பெற்றவை. பதிபக்தி, பாகப்பிரிவினை, பெற்ற மனம், படிக்காத மேதை, பாசமலர், பாலும் பழமும், பாவமன்னிப்பு, பந்த பாசம், பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பார் மகளே பார், பச்சை விளக்கு, பழனி, பாலாடை, பாதுகாப்பு ஆகிய பீம்சிங் அவர்களுடைய வரிசை படங்களில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. இதனிடையில் வேறு நடிகர்களை வைத்து இயக்கிய படங்களுக்கு பாவில் தொடங்கும் பெயர்களை பீம்சிங் அவர்கள் தவிர்த்தாரு. உதாரணம், 1960 ஜெமினி கணேசன் அவர்களை வைத்து அவர் இயக்கிய படத்துக்கு களத்தூர் கண்ணம்மா அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாரு. பாகப்பிரிவினை, பெற்ற மனம் படங்களுக்கு பிறகு பீம்சிங் வங்காளத்தில் வெளியான ஜாக் பியாக் படத்தை தழுவி தமிழில் ஒரு படம் எடுக்க நினைக்கிறாரு. ஜாக் பியாக் இதே பெயரில் எழுதப்பட்ட வங்க நாவலின் திரைவடிவம். பணக்கார ராவ் பகதூர் சந்திரசேகர் குடும்பத்தின் விசுவாச வேலைக்காரன் ரங்கன். சிவாஜி அவர்கள் இந்த ரங்கன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. படிப்பறிவில்லாத அப்பாவி. ராவ் பகதூர் தொழிலில் நஷ்டமடைகிறார். குடும்பம் கடனில் மூழ்குகிறது. மகன்கள், மருமகள்கள், நண்பர்கள் அப்படின்னு அனைவரும் சென்றுவிட விசுவாச வேலைக்காரனும் வளர்ப்பு மகனுமான ரங்கன் பல அவமானங்களை கடந்து குடும்பத்தை ஒன்றிணைப்பதுதான் கதை. ஊர்ல செல்வமும் செல்வாக்கும் மிக்கவராக வாழ்கிறார் ராவ் பகதூர் சந்திரசேகர். அவருடைய 60ஆம் ஆண்டு திருமண விழாவினை விமர்சையாக குடும்பத்தினரும் நண்பர்களும் கொண்டாடுகிறார்கள். 5 பிள்ளைகளுடன் ரங்கன் அப்படின்ற வளர்ப்பு மகனையும் அவர் வளர்க்கிறாரு. படிப்பறிவில்லாத ரங்கன் அப்பாவியாக வீட்டு வேலைக்காரனாக திகழ்கிறான். திடீரென ராவ் பகதூர் வியாபாரத்தில் நஷ்டம் அடைகிறார். குடும்பம் கடனில் மூழ்கியது. பிள்ளைகள், மருமகள்கள், நண்பர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒதுங்குகிறார்கள். வளர்ப்பு மகனான ரங்கன் மட்டுமே அவர்களுக்காக துடிக்கிறான். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பெரிய பணக்கார குடும்பத்தின் விசுவாசமான வேலைக்காரனாக வருவார். சிறு வயதிலேயே அந்த வீட்டில் வளர்ந்தவர் அப்படின்றதுனால வேலைக்காரன் என்பதை விடவும் அவருக்கு அந்த குடும்பம் மீது ஒட்டுதல் இருக்கும். பொருளாதார நெருக்கடியில் அந்த குடும்பம் சிக்கும்போது பல்வேறு அவமானங்களையும் கடந்து அவர்களுக்கு உதவி செய்வார். அந்த குடும்பத்தின் தலைவர் இறந்த பிறகு அவரது மனைவியை காப்பாற்றுவதுடன் நின்று போன அவரது மகளின் திருமணத்தையும் நடத்தி வைப்பார். படிக்காத மேதை திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் KV மகாதேவன். படத்தில் மொத்தம் 10 பாடல்கள் இடம்பெற்றது. படத்தில் சிவாஜி அவர்களுடைய கதாபாத்திரத்தை உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன் அப்படின்ற பாடல் மூலம் விளக்கியிருந்தார் கண்ணதாசன். மருதகாசியும் கண்ணதாசனும் எழுதிய பாடல்கள் படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தன. விந்தையிலும் பெரிய விந்தையடி, சிந்திக்க முடியாத, எங்குமே காணாத. பாடியவர் P. லீலா. பாடலாசிரியர் கவிஞர் மருதகாசி. இசையமைப்பு திரை இசை திலகம் KV மகாதேவன். நடனம் EV சரோஜா. படிக்காத மேதை படத்தில் இடம்பெற்ற மற்றுமொரு அற்புதமான பாடல் ஆடி பிழைத்தாலும் பாடி பிழைத்தாலும் அன்பும் பண்பும் எல்லையடி.
பாடியவர் பி. லீலா. பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன். இசையமைப்பு திரை இசை திலகம் KV மகாதேவன். பீம்சிங்கின் ஒத்துழைப்புடன் முழு திரைக்கதையும் தயாரானது. இயக்குனர் பீம்சிங் கோபாலகிருஷ்ணனுக்கு வசனம் எழுதும்போது முழு சுதந்திரம் கொடுத்தாரு. சிவாஜி மற்றும் குடும்ப தலைவராக நடித்த SV ரங்காராவ், அவரது மனைவியாக வரும் கண்ணாம்பா, சிவாஜி அவர்களுடைய மனைவியாக நடித்த சவுகார் ஜானகி அப்படின்னு அனைவருமே நடிப்பில் தங்களின் பங்களிப்பை சிறப்பாக கொடுத்திருப்பாங்க. படம் 100 நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது. அத்துடன் விசுவாசமான வேலைக்காரன் கதாபாத்திரத்தை பின்னணியாக கொண்ட முத்து எங்கள் சொத்து, வாழ்க்கை, பேர் சொல்லும் பிள்ளை உட்பட ஏராளமான படங்களுக்கு முன்னோடியாகவும் இந்த திரைப்படம் அமைந்தது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.